KRTV தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நடிகர் விஜய் நடித்து ஜனவரி மாதம் வெளிவர இருக்கிற ஜனநாயகன் படத்துடைய ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக மலேசியாவில் ஆடியோ ரிலீஸும் நடக்க இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய கடைசி படம் இந்த படம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பெரும் எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்களிடையே இருக்குது. ஏன்னா இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து இது பெரிய ஒரு ஷாக், அதிர்ச்சி அப்படி கொடுக்கும் போதும் இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புகள், ஏன்னா கடைசி படம் அப்படின்றப்போ அதுக்கான எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாகவே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விஜய் நடித்து தொடர்ந்து அனைத்து படங்களுமே ஹிட் ஆகிட்டு வருது. அவருடைய ரசிகர்களும் ரொம்பவே சொல்லில் அடங்காத அளவுக்கு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் உண்மையிலே அது வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய்க்காகவே வர்ற கூட்டம், அதனாலேயே இந்த படம் வந்து மாபெரும் எதிர்பார்ப்பை வந்து வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் பராசக்தி. ஸோ இந்த படத்தை வந்து சுதா கொங்கரா வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கான ரிலீஸ் ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஜனநாயகன் படத்தோட மோதுமா அப்படின்ற பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. என்னதான் வந்து இந்த படம் வந்து ஜனவரி மாதத்தில் ரிலீஸ் ஆனாலும் விஜயனுடைய படத்தை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும். அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுத்த படங்கள் தான். ஸோ அந்த நிலைமையில் இந்த பராசக்தி படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு வருது. ஸோ இந்த நிலைமையில தான் இந்த படத்தை, அதாவது இந்த படத்தின் கதை வந்து திருடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிற இந்த பராசக்தி படம் தன்னுடைய கதை அப்படின்னு சொல்லி இயக்குனர் ராஜேந்திரன் என்கிற வருண் ராஜேந்திரன் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா 1965ஆம் ஆண்டு நடந்த மொழிப்போரை மையமாக வச்சு தான் எழுதிய ஒரு கதை. அதாவது 2010ஆம் ஆண்டே எழுதி அந்த கதை வந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து அதாவது இப்போ இந்த எழுத்தாளர் சங்கத்துலேருந்து தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் இந்த கதை போகும் இல்லையா. ஸோ அந்த வகையில் அது அடுத்தடுத்த தயாரிப்பாளர்களுக்கு போய் கடைசியாக இயக்குனர் சுதா கொங்கரா கிட்ட வந்து இந்த கதை போயிருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து இயக்குனர் சுதா கொங்கரா வந்து நடிகர் சூர்யாவை வச்சு இயக்க இருந்ததாகவும் தகவல்கள் பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் நடந்து கடைசியில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு வந்து நடிக்க ஒப்புக்கொண்டு அதுக்கப்புறமா இந்த படம் வந்து பராசக்தி அப்படின்ற பெயர் வந்து வச்சு அந்த படத்தை வந்து இப்போ முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் தன்னோட கதை வந்து திருடப்பட்டிருக்கு, அதனால தன்னோட கதையும் இந்த பராசக்தி கதையும் வச்சு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட வழக்கு விசாரணை வந்து இன்னைக்கு வந்து நீதிபதி எம் சுப்பிரமணியம் தலைமையில் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. ஸோ இந்த நிலையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இரண்டு கதைகளும் ஒன்றுதானா இல்லையா அப்படிங்கிறத வந்து முழுமையாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மனுவுக்கு வந்து ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ள வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய இயக்குனர் சுதா கொங்கரா மற்றும் தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, மனுதாரரின் புகார் மீது அனைத்து தரப்பினரையும் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்க தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு இந்த டாபிக் தான் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட முடிவு என்னவா இருக்கும், இதோட தீர்ப்பு என்னவா இருக்கும், ஜனவரி 10ஆம் தேதி இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.